நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் தரிசனம் பார்த்த கோவில்கள் பதிவு பொருள் இன்றைக்கி 776வது பகுதியாக போய் தரிசனம் பார்த்த கோவிலை பற்றி சொல்ல போகிறேன். இதுவும் திருநெல்வேலி மாவட்டத்தில் தென்காசி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் தான். தென்காசிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த கோவிலை பற்றி நான் முன்னாடி படிச்சிருக்கேன். அதாவது இந்த ஸ்தலத்தில் இரவு நேரத்தில் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவாளுக்கு சிங்கம் கர்ஜிக்கிற சத்தம் கேட்டிருக்கு. சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி சத்தம்லாம் கேட்டு எல்லாரும் பயந்து அங்கே இருந்த நரசிம்மர் கோவில்லேருந்து தான் வருதுன்னு தெரிஞ்சு நரசிம்மர் உக்ரகமாக இருக்காருன்னு சொல்லி அவரை சாந்தப்படுத்துறதுக்கோசரம் எழுத்த மாதிரி தெப்பக்குளம் அமைச்ச ஸ்தலங்கிறது முன்னாடி படித்த இது இருந்தது. ஆனால் அந்த கோவிலை பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இது தென்காசிக்கு போயிருந்தபோது தென்காசிலேருந்து பாவூர் சத்திரம் வழியாக சுரண்டைன்ட்டு ஒரு ஊருக்கு போகிற வழி, அந்த வழியில் கிட்டத்தட்ட தென்காசிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த 1200 வருஷத்துக்கு மேலே பழமையான கோவில். நான் இது 1200 வருஷம்னு சொல்கிறேன்னு ஒழிய இது அதுக்கும் முற்பட்ட காலம் யார் கட்டினான்னே தெரியாது. 1200 வருஷம் முன்னாடி ராஜாக்கள் இந்த கோவிலை புனரமைச்சிருக்கா, அதுதான் நிச்சயம். இப்போது இங்கே இருக்கிற கோவில் தட்சிண அகோபிலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோழ ராஜாக்கள் பாண்டிய ராஜாக்களால் கட்டப்பட்ட கோவில் இது. இந்த ஸ்தலத்தில் உக்ர நரசிம்மர் இருக்கார். லக்ஷ்மி நரசிம்மராக நமக்கு அருள் பாலிக்கிறார். உள்ளே நுழையும் போது பார்த்தோன்னா கிழக்கு பார்த்த வாசல் தான். அந்த கிழக்கு பார்த்த வாசலில் உள்ள நரசிம்மரை நினச்சிட்டே உள்ளே போனால் ஆச்சரியத்தக்க வகையில் கிழக்க பார்த்து பெருசாக திருப்பதி பெருமாள் பிரசன்ன வெங்கடாஜலபதி அப்படின்னு நின்ன கோலத்தில் அலமேலு மங்கை தாயாரோட அருள் பாலிக்கிறார். ஆஹா, திருப்பதிக்கும் போய் தரிசனம் பார்த்த பலன் கிடச்சிருத்து அப்படின்னு சொல்லி நாங்கள் போன போது மெய்க்காவலர் ஒருத்தர் தான் அந்த கோவிலில் இருந்தார். அவர் தான் சுற்று வர விளக்கெல்லாம் போட்டுட்டு ஒரு தோட்டக்காரரும் அதுக்கு முன்னாடி இருந்தார். அவர் நாங்கள் பிரகாரம் சுற்றி வர்றதுக்குள்ளே போயிட்டார். அப்புறம் இவரை பார்த்துட்டு மெய்க்காவலர்கிட்ட பேசின்னு இருந்துட்டு வந்தோம். இது கிழக்க பார்த்த சன்னதி. இந்த ஸ்தலம் மூர்த்தி ஸ்தலம், தீர்த்தம் எல்லாத்தாலேயுமே சிறப்பு வாய்ந்தது. இந்த வெங்கடாஜலபதியை பார்த்துட்டு பிரதர்ஷனமாக பின்னாடி போனாக்க நமக்கு உக்ர நரசிம்மர் அவரோட அந்த கருவறையே பார்த்தோன்னா கர்ப்பகிரகமே இந்த குடவரை கோவிலெல்லாம் இருக்கிற மாதிரி வித்தியாசமாக இருந்தது. இந்த ஸ்தலத்தில் இன்னும் ஒரு வித்தியாசம் என்னென்னா, இந்த நரசிம்மர் திருப்பங்கி உடல் அமைப்போட, திருப்பங்கின்னாக்கா வளைஞ்சு இருக்கிற உடல் அமைப்பு, கழுத்து இடுப்பு முழங்கால் வளைஞ்சு, சாதாரணமாக அந்த மாதிரி குழல் ஊதக்கூடிய கண்ணன், நடனமாடக்கூடிய நடராஜர், துர்கை, அதுக்கப்புறமா திருவல்லிக்கணி போயிருந்தபோது காமகலா காமேஸ்வரி அம்பாள், அவளும் அந்த மாதிரி திருப்பங்கு இதில் தான் அமைக்கப்பட்டிருக்கா. 3 வளைவோடு இருக்கக்கூடியவள். அப்படி இந்த சுவாமி இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அதோடு சேர்த்து 16 கரங்கள் இவருக்கு இருக்குது. இந்த 16 கரங்களோடு இருக்கக்கூடிய சுவாமி மொத்தமே 3 இடத்துல தான் இருக்கான். ஒன்று ராஜஸ்தானில் இருக்கான், இன்னொன்று கடலூர் பக்கத்தில் சிங்ககிரிங்கிற ஒரு சின்ன குன்று மேலே இந்த 16 கையோடு இருக்கக்கூடிய நரசிம்மர் இருக்காராம். இந்த தட்சிண அகோபிலம் அழைக்கப்படுற இந்த கோவிலில் என்னத்தினால இங்கே சுவாமி இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, எல்லாருக்குமே தெரியும், இரண்யன் அவனோட மகன் பிரகல்லாதனை நாராயணா நாராயணான்னு அந்த குழந்தை சொல்லிகிட்டே இருக்குது. நான் தான் உலகத்துக்கே அதிபதி, என் பேரை சொல்லுன்னு சொல்லிட்டு
உன்னோட நாராயணன் எங்கே இருக்கான் காட்டுன்னு சொல்லி அந்த குழந்தைய நிறைய இம்சப்படுத்துகிறார். அந்த குழந்தை வந்து என்னோட நாராயணன் தூண்லேயும் இருப்பார் துரும்புலேயும் இருப்பார்னு சொல்கிறார். அதுக்கு முன்னாடி இந்த இரண்யன் வந்து வரம் வாங்கியிருக்கான், என்னை வந்து தேவர்களாலேயோ மனுஷர்களாலேயோ சாவடிக்க முடியாது, காலையிலையோ சாயங்காலமோ இரவு நேரத்துலேயோ முடியாது, வீட்டுக்கு உள்ளேயோ வெளியிலையோ இல்லை, தரையிலையோ ஆகாசத்துலேயோ எனக்கு உயிர் போகக்கூடாது, எந்த விதமான ஆயுதத்தினாலேயும் போகக்கூடாதுன்னு இத்தனை வரங்களை வாங்கிட்டு, இவ்வளோ வரம் வாங்கிட்டோமே நம்மளை யாருமே ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறதுல தான் ஆணவத்திலையும் கர்வத்திலையும் தான் பெத்த குழந்தை நாராயணான்னு பேர் சொன்னதுனால அந்த குழந்தையை கொல்றதுக்கே அழகால விஷத்தை கொடுக்குறான், கடலில் தூக்கி போடுறான். அந்த குழந்தை அப்படியே நாராயணா நாராயணான்னு சொல்லி தப்பிச்சிடுறது. அந்த இறைவன் வந்து என்றைக்குமே தன்னை சோதிக்கிறவாளை, தனக்கு துன்பம் கொடுக்குறவாளை கூட மன்னிச்சிடுவார். ஆனால் தன்னோட பக்தர்களுக்கு துன்பம் கொடுத்தா இறைவனால் தாங்க முடியாது. அப்படி தன்னோட பக்தனுக்காக வேண்டி மகாவிஷ்ணு எடுத்த 4வது அவதாரம் நரசிம்ம அவதாரம். இந்த நரசிம்ம அவதாரத்தில் நரம்னா மனுஷன், சிம்மம்னா சிங்கம். சிங்க முகத்தோட மனுஷ உடம்போட, மனுஷனும் இல்லை மிருகமும் இல்லாமல் அவர் வந்து அவனை வானத்துலேயும் இல்லை தரையிலையும் இல்லைன்னு சொல்லி தன்னோட மடியில் போட்டுண்டு எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் தன்னோட கை விரல் நகத்தாலேயே குத்தி கிழிச்சு, அது செஞ்சது வந்து பகல் நேரமும் இல்லை இரவு நேரமும் இல்லாமல் சாயங்கால நேரத்தில், வீட்டுக்குள்ளேயும் இல்லை வெளியிலையும் இல்லைன்னு படியில் வச்சுண்டு மடியில் வச்சுண்டு அவனை கிழிக்கிறார். அந்த மாதிரி நரசிம்மர் இரண்யனை தனது மடியில் வச்சுண்டு வதம் பண்ணினது வந்து மொத்தமே 2 நாழிகை தான் ஆச்சான் சுவாமிக்கு அவனை வதம் பண்ணி முடிக்கிறதுக்கு. அவர் போயிடுறார். அந்த அகோபுலத்தில் தான் அந்த இது நடக்கிறது. அதுக்கப்புறம் அவர் போயிடுறார். சாதாரணமாக நரசிம்மரோட கோவில்னாலே ஒன்றா மலையிலையோ காட்டு பகுதியிலையோ அப்படி தான் இருக்கும். இந்த ஸ்தலம் வந்து சுற்றி வர வயல் வீடு வாசல் எல்லாம் இருக்கக்கூடிய வேளாண்மை செய்யக்கூடிய இடத்துல சமதளத்தில் இருக்கிறது இன்னும் ஒரு விசேஷமாக இருக்குது. இந்த காஷ்யப முனிவர் நிறைய ரிஷிகள் எல்லாரும் வந்து கேட்குறானாம், ஐயோ அந்த இரண்யனை அழித்த நரசிம்மர் அவதாரத்தை பார்க்கறதுக்கு நமக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி இது பண்ணுறாளாம். அப்போ வந்து மணிமுத்தாறுன்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் இருக்குது. அந்த மணிமுத்தாறில் குளிச்சுட்டு அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி வரும்போது இந்த தாமிரவர்ணி ஆறோட கிளை நதியாக இருக்கக்கூடியது சித்ரா நதி. அந்த சித்ரா நதி கிட்ட வரும்போது உங்களுக்கு அமைதியான இடம் கிடைக்கும். அந்த இடத்துல இருந்து தபஸ் பண்ணினேன்னா அங்கே நரசிம்மரோட காட்சி உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னபடியாக நிறைய ரிஷிகள் முனிவர்கள், காஷ்யப ரிஷி முக்கியமாக, நாரதர், அப்புறமா சுகோஷங்கிற அவர் எல்லாருமே வந்து இந்த இடத்துல வந்து வேண்டிக்கிறாளாம். வேண்டிண்டாக்க அந்த இடத்துல சுவாமி அப்படியே இங்கேயே நான் நிரந்தரமாக இருக்கேன்னு சொல்லி லக்ஷ்மி நரசிம்மரா 16 கையோட அவரோட 4 கரங்கள் வந்து மடியில் போட்டுண்ட அந்த இரண்யனோட வயிற்றை கிழிக்கிற மாதிரியும் 2 கரங்கள் வந்து உள்ளே இருக்கிற குடலை பிடிச்சி எடுக்கிற மாதிரியும் பாக்கி இருக்கிற கரங்களில் சங்கு சக்கரம் எல்லா விதமான ஆயுதங்களும் கையில் இருக்கிறது மாதிரியும் அவர் வந்து திரிபங்கி கோலத்தில் அமர்ந்த கோலத்தில் இருக்கார். அவருக்கு பக்கத்துலேயே பார்த்தேன்னா பிரகலாதன், நாரதர், காஷ்யபர் ரிஷி, காஷ்யப முனிவர், அப்புறமா வருணன்,
சுகோஷன் எல்லாரும் கை கூப்பி வணங்கி நிற்கிற மாதிரி இருக்குது. இந்த நரசிம்மர் கோவில் வந்து சாதாரணமாக வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஸ்ரீ வைகாசன சாஸ்திரப்படி ஒரு விஷ்ணு கோவிலோட 4 பக்கத்துலேயும் நதிகள் இருக்கணும்ன்ட்டு இருக்கான். இந்த கோவிலில் இந்த உக்ர நரசிம்மர் முன்னாடி நிறையா பேருக்கு சிங்கம் கர்ஜிக்கிற சத்தம், இதே மாதிரி ஸ்ரீரங்கத்துக்கிட்டேயும் சிங்கம் கர்ஜிக்கிற சத்தம் கேட்டிருக்குன்ட்டு புஸ்தகத்தில் வாசித்த ஞாபகம் வருது எனக்கு. இந்த ஸ்தலத்தில் அப்படி இருந்த ஒன்றும் ஊர் ஜனங்கள் எல்லாருமா சேர்ந்து பேசி எப்படி திருவானைக்காவலில் அம்பாளோட உக்ரகத்தை தணிக்கிறதுக்கோசரம் பெரிய தாடங்கத்தை அம்பாளுக்கு சாத்திட்டு மகாபெரிவா அம்பாளுக்கு நேர் எழுத்த மாதிரி பிள்ளையாரை வைங்கோன்னு சொல்லி சொன்னாரோ, அதே மாதிரி இந்த ஸ்தலத்தில் இந்த நரசிம்மரை உக்ர நரசிம்மரை சாந்தப்படுத்துறதுக்கோசரம் எழுத்த மாதிரி ஒரு குளம் வச்சுருக்கா. அந்த குளத்தோட தீர்த்தம் பேரே வந்து நரசிம்ம தீர்த்தம்னு. இங்கே இருக்கக்கூடிய இந்த 4 பக்கத்துலேயும் அந்த தீர்த்தத்தோட கோவிலோட தீர்த்தத்தில் அந்த கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய படிக்கட்டுக்கிட்ட வரக்கூடிய தண்ணி வந்து கங்கையாகவும், மேற்கில் நர்மதையாகவும், வடக்கில் சிந்து நதியாகவும், தெற்கில் யமுனையாகவும் எல்லா புண்ணிய நதிகளும் இந்த இடத்துல இருக்குது. இந்த ஸ்தலத்தில் இந்த குளத்தில் குளிச்சுட்டு இந்த சுவாமியை பிரதர்ஷனம் பண்ணி வேண்டிண்டா எந்த விதமான கடன் தொல்லைகள், பகைவரால் ஏற்பட்ட பிரச்சனை, பயம், கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிடும். அதே மாதிரி திருமண தடைகள், ஆபிசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பில்லி சூனியம் ஏவல் அப்படி எது நடந்திருந்தாலும் எல்லாமே வந்து விலகிடும் இங்கே வந்தாக்க அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டேன். இங்கே வந்து இந்த ஸ்தலத்துக்கு போய் பார்த்தாக்க திருப்பதிக்கும் அகோபுலமும் போன பலன் ஒரே சன்னிதானத்தில் இந்த கீழ்ப்பாவூர் லக்ஷ்மி நரசிம்மரை தரிசனம் பண்ணாலே கிடச்சிரும் அப்படிங்கிறதும் முன்னாடி இருக்கிற பிரசன்ன வெங்கடாஜலபதியோடு சேர்த்து அப்படிங்கிறதும் இந்த கோவிலுக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. இங்கே வந்து நரசிம்ம ஜெயந்தி ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுறது. அதே மாதிரி புரட்டாசி சனிக்கிழமைகள், வைகுண்ட ஏகாதசி, அப்புறம் நரசிம்மருக்கே உண்டான சுவாதி நட்சத்திரம். இங்கே சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு சுவாமிக்கு அபிஷேகம், ஆராதனைகள் எல்லாம் நடக்கிறது. மாரவர்மன் திரிபுவன சக்கரவர்த்தி விக்ரம பாண்டிய மன்னன்கிறவர் 7ஆம் நூற்றாண்டில் இந்த கோவிலுக்கு நித்தியபடி பூஜைக்கு நேவேத்தியத்துக்கெல்லாம் அவர் வந்து கொடுத்துருக்கார், திருப்பணி கொடுத்துருக்காருங்கிறது கல்வெட்டு மூலியமாகவும், சோழர் காலத்தில் சத்திரிய சிகாமணி நல்லூர் அப்படின்னு இந்த ஊர் பேராகவும், ஒரு சோழ ராஜாவோட மனைவி பேர் வந்து அரிஞ்சிகை பிராட்டி, அவளோட பேரில் அரிஞ்சிகை பிராட்டி சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லிட்டும், குருமறை நாடு முனைமோகர் பாகூர் சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லிட்டும் இந்த ஊரை பற்றி, இந்த ஊரோட பேரல்களை பற்றி கல்வெட்டுக்கள் இந்த கோவிலில் நிறையா இருக்குது. நாங்கள் போன நேரம் ஒரு காலையில் நேரம், நாங்கள் போனதுக்கப்புறம்தான் கோவில் பூஜாரி வருவார்னு சொல்லி சொன்னார். ஆனால் அந்த மெய்க்காவலர் வந்து கதவை திறந்து விட்டு தரிசனம் பார்க்குறதுக்கு வழி கொடுத்தார். ரொம்ப அமைதியான கிராமம். அதில் இந்த நரசிம்மரை போய் தரிசனம் பார்க்கும்போது, பிரசன்ன வெங்கடாஜலபதி தரிசனம் பார்த்துட்டு பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. இந்த கோவிலை பற்றி படிக்க 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 ஆகா இவ்வளோ விசேஷங்கள் இருக்குது, இதை முன்னாடியே கொஞ்சம்தான் தெரிஞ்சு போனோம். ஆனால் போய் பார்த்ததுக்கப்புறமா தான் இந்த கோவிலை பற்றின அதிவிவரங்கள் தெரிஞ்சு ரொம்ப மனசுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. யாருக்கெல்லாம் தென்காசி பக்கம் போகிற பாக்கியம் இருக்கோ, தென்காசிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் பாவூர் சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டும், பாவூர் சத்திரத்துலேருந்து சுரண்டைன்ட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த சுரண்டைக்கு போகிற வழியில் தான் இந்த
கீழ்ப்பாவூர் ரொம்ப அமைதியான கிராமத்தில், வெளியில் மண்டபம் எதுவுமே கிடையாது, கோபுரம் எதுவுமே கிடையாது. ஒரு சந்தில் சுற்றி வர வீடுகள் இருக்கிற இடத்துல, வயல் காடு காணிகள் இருக்கிற இடத்துல இருக்கிற இந்த ஸ்தலத்தை போய் பார்த்து எல்லாருமே இந்த உக்ர நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர், அதை தவிர அலமேலுமங்க தாயாரோட இருக்கக்கூடிய அருள்பாலிக்கக்கூடிய பிரசன்ன வெங்கடாஜலபதியோட அருளை பெற்று எல்லா வளமும் எல்லாரும் பெறணும்னு சொல்லி வேண்டின்னு இந்த வீடியோ முடிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. நமஸ்காரம்.